வாட்ஸ் பல்ப் எவ்வளவு சார்? 18 ரூபா. ஒரு 40 வாட்ஸ் பல்ப் ஒன்று கொடுங்க. 15 வாட்ஸ் 2 கொடுங்க. 25 ஒன்று கொடுங்க. 25. டோட்டல் வாட்ஸையும் கூட்டுங்க. 95. 100 வாட்ஸ் 18 ரூபான்னா இப்ப இருக்கிறது 95 தான் இருக்கு. 5 வாட்ஸ் குறைவு. 5க்கு 3 ரூபாய் கழிச்சுட்டு இந்த 95 வாட்ஸ்க்கு 15 ரூபாய் ஆக்கிங்க. பாத்தீங்களா? என்ன கையா? மரியாதை காக்க வச்சுட்டு வேலை பாரு. ஏன் நடக்கிறதே வேற தெரியுமா? நியாயத்தை 4 பேர்த்த கேளு போயா பாப்பா. என்னடா எங்க பையன் மேல கை வச்சுக்க? நீங்க எடா கையா? என்னாச்சு? பெருசு 100 வாட்ஸ் பல்ப் எவ்வளவுன்னு கேட்டேன். சரி, இவன் 18 ரூபான்னா நான் புத்திசாலித்தனமா என்ன பண்ணேன், 2 15 வாட்ஸ், ஒரு 25 வாட்ஸ், ஒரு 40 வாட்ஸ் குடுறான்னு கேட்டேன். நான் பிரிச்சு. ஆமா, இப்ப நானே கூட்டி பார்த்தா எவ்வளவு? 5 2 25 40 95 வாட்ஸ். 95. ஆமா, 100 18 ரூபான்னா 95 வாட்ஸ் எவ்வளவு? 3 ரூபா கம்மியா தானே இருக்கு. இது குழப்பமாவும் இருக்குது, ஆனா புத்திசாலித்தனமா இருக்குது. லூசு மாதிரி பேசுறீங்க. இப்ப நீங்க ஒரு மளிகை கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 கிலோ சக்கரை எவ்வளவு? 16 ரூபா. அரை கிலோ எவ்வளவு? 8 ரூபா. 4 கிலோ எவ்வளவு? 4. அப்ப 2 கால் கிலோ, ஒரு அரை கிலோ எவ்வளவு? 1 கிலோ. 1 கிலோ எவ்வளவு விலை சொன்னீங்க? 16 ரூபா. அந்த மாதிரி தான் நான் பிரிச்சு கேட்டேன். என்னைய கேனப்பை நினைச்சுக்கிட்டு என்கிட்ட தானே இவன் கதை விடுறான். ஒன்ன மாதிரி நான் பாத்துட்டேன். இரு நான் என்னமோ நம்ம வீட்டு பையன் கேனையன்னு நினைச்சேன். எவ்வளவு கில்லாடித்தனமா வியாபாரம் பண்ணிட்டு போறான். இவன மாதிரியே வியாபாரம் பண்ணத்தான் நாமளும் பொழைக்க முடியும். இந்தா அந்த 100 வாட்ஸ் அதே மாதிரி 4 பிரிச்சு கொடு. 100 வாட்ஸ் என்னது இப்படி ஏறிது? சந்தோஷமான நாள் இன்னைக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. வணக்கம். என்னங்க உங்களை பார்த்தாவே கையெழுத்து கும்பிடும் போல இருக்கு. நீங்க என்ன பார்த்து கும்பிடுறீங்க? ரொம்ப சந்தோஷம் தம்பி. இங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? போலீஸ் ஸ்டேஷனா? ஐயா, எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு இங்க வேலை கிடையாது. குறிப்பா போலீஸுங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. அப்படியா? அப்ப இந்த ஊர்ல எப்பயாச்சும் தப்புக்கு ஏதாவது நடந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. ஐயா, போலீஸ்க்கு போயில எங்க ஊர் பஞ்சாயத்து ஆலமரம் தான் போலீஸ் ஸ்டேஷன். அதுல இருக்க கிளைகள் தான் கோர்ட். ஓஹோ, அந்த மரத்துல இருந்து உதிர்ற இலைகள் தான் நாட்டாமையுடைய தீர்ப்பு. ஆளாளுக்கு பொறுக்கி எடுத்துட்டு போக. ரொம்ப புதுமையான கிராமமா இருக்க. தீர்ப்பை இவ்வளவு ஈஸியா பண்ணீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆக இங்க பக்கத்துல போலீஸே வராதுங்க. திரும்ப திரும்ப கேட்க கூடாது. ரொம்ப திண்டி கிளம்பி வச்சுக்க. சகதி சட்டையில எப்படி போயிருவேன். போலீஸ் 18 படி கிராமத்துக்கு வராதியா? இங்க எதுனால நாட்டாம சொல்றதா தீர்ப்பு. அப்ப என்ன அப்பா நொப்பா இருக்குது? பாயா, ஏதோ பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்து பேசினா ரொம்ப ஓவரா பேசு. என்ன அது? எதுக்குது? நீ தானே சொன்னா உன்னை கொன்னாலும் போலீஸ் வராதுன்னு. இப்ப உன்னை கொன்னுட்டு செயின் எல்லாம் எடுக்குவா இல்ல நீயா கொடுத்துறியா? அப்ப திருட்டு நாயா நீ? ஆமா, கெட்டப் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குப்பா. என்ன அப்படி கிளம்பிட்டு டைம் ஆகுது. ஆசைப்பட்டு வாய்ப்பு அப்படி அடிச்சு போகிறீங்க. நல்லா இருக்கா? ஒரு படம் ரிலீஸ் ஆனா அதே கட்டப்புல கிளம்பிடுறதா? ரஜினிகாந்த், விஜயகாந்த், சரத்குமார் எல்லாம் பார்த்தாலும் ரொம்ப வருத்தம். அவ்வளவுதான் சொல்லுது. அதுக்கு மேல ஓடிட்டோம். வர மகாலட்சுமி கட்டு போயிடுவா. அதான் கொடுத்துட்டு கட்சி பழக்கியா? கொடையாடு கொடை. இது எங்க திருநது? இந்த சைக்கிள் ஸ்டாண்டர்ட் இது சைக்கிளுமா? குத்திட்டு வர்றா. ரொம்ப ஓவரு. அட பாவிகளா. அப்ப நான் என்ன நடந்த போட்டு வேற என்ன பத்தி ஒரு பாட்டு பாடுறீ? பாட்டா? பாடுறீனா? பாடுறியா? பாட்டு பாடு. கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணுமையா சின்ன கவுண்டரே உனக்கு. அடே திருட்டு நாய்களா. ஆஹா, புண்பட்ட நெஞ்சுக்கு புகைதன்னை விட்டால் கண்மூடி திறக்க முன் கவலைகள் யாவும் தீர்மடான்னு மரியாதை இல்லாம சொன்னா கூட ரொம்ப அணிவிச்சுன்னு சொல்லிட்டு போயிருக்காயா ஒருத்தன் அந்த காலத்துல. ஆமா, பெரிய கலெக்டரான அதை கூப்பிட்டு நான் வரணும். 10 நிமிஷம் அவன் போய் சொல்லுப்பா. கடைசியா எவ்வளவு பீடி பிடிச்சுக்கணுமோ இப்பே பிடிச்சுக்கோ. பாவி, வாழ வேண்டிய வயசுல இப்படி வாக்கடிச்சு போட வச்சுட்டு நடந்து வந்தா பாரு எல்லாம் பூ பூக்கு. பாரு இப்படி அநியாயமா கொண்டுட்டு தந்தாட பாவி. எது பூ பூக்குமா? பாவி, 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 நீ இருமி நடந்து வந்தா உரிமை நடந்தமல்லோ. இப்ப என்ன நடந்து போச்சு? ஆளுக்கு என்ன திட்டுறீங்க, அடிக்கிறீங்க? ஏதோ விதி முடிஞ்சு போச்சு, கிளம்பிட்டாரு.
அதுக்காண்டி தும்மல் சத்தம் கேட்டாவே சுருண்டு சாடுற கிழவனை போய்கிட்டு வாழ வேண்டிய வயசுக்கு ஒப்பாரி வைக்கிறாருங்க. என்ன கேட்டா நீங்க முன்னால போக வேண்டியது, அதுக்கு மேல அவர் போய் சேர்ந்து தொலைச்சிட்டாரு. அதுக்காண்டி என்னையும் சேர்த்து அனுப்பிடுங்க போட்டு ஆடுற போல நீங்க செஞ்சுட்டு என்ன பேசிட்டு பாத்தியாடா? இந்த வைத்தியர் வராரு, அவர்கிட்ட கேட்போம். வைத்தியர் வந்தாப்ப கிளம்ப போச்சுருவாரு. அடுத்து நீதான் போ. சகல நோய் நிவாரண சஞ்சீவின்னு பேர் வாங்கின உங்க மருந்தா இவர் உயிரை படிச்சுது. செத்தவனை கூட பிழைக்க வைக்கிற மருந்து இது. இது எப்படி உயிரை பிடிச்சிருக்கோம்? ஏண்டா வேலு, பெரியவர் தூரத்து சொந்தமா இருந்தாலும் ஏன் இதையே தெய்வம்னு சொல்லி மருந்தை வாங்கிட்டு வந்தியே? நான் சொன்னபடி தானே கொடுத்தா? நீங்க சொன்ன மாதிரிதான் கொடுத்தேன். நீங்க மருந்தை என்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொன்னீங்க? நல்லா குளிக்கிட்டு கொடுக்கணும்னு சொன்னேன். அதைத்தான் செஞ்சேன். மருந்தை வாங்கிட்டு நேர பெருசு வீட்டுக்கு போனேன். தாத்தா என் கருஞ்சிருத்து ஏன் 3 வாட்டிய 3 வேலைக்கு கட்டி கொடுத்து 3 வேலை அத்து விட்டான். அதுல கூட்டி வந்து நீ வச்சிருந்து ஈடு கொடுத்த பத்தியா? அதுக்கு தாயாத மனசு கிடந்து அல போடுது. சிங்கமே, எல்லாரும் வெளிச்சத்தை கொடுத்துட்டு நீ பீஸ் போய் கிடக்குறே தாத்தா. போடா என்ன தாத்தா போடா. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியலையா? தாத்தா கம்பெனிக்காக தாத்தா மருந்து கொடுக்க வந்திருக்கு தாத்தா. உன்னை காப்பாற்ற வந்த கடைசி பேரே நான். புள்ளி வரும் புள்ளிமானா வாழ்ந்துட்டு இருந்தீங்க தாத்தா. தாத்தா தாத்தா எந்திரி தாத்தா, எந்திரி தாத்தா, எந்திரிச்சு காலை தொங்க போடு. என்னடா அது பாட்டுறா? மருந்து யாரு ஆவா ஊத்துறா? ரொம்ப கொழுப்பு உனக்கு. நல்லா குளிக்கிட்டு கொடுக்கணும். ஆஹா தாத்தா தப்பு பண்ண பார்த்தனே தாத்தா, தப்பு பண்ண பார்த்தனே. கொஞ்சம் மருந்து கொடுக்கறேன் குடுக்க சொல்லி குடிக்கிறேன். குடிக்கிறேன் தாத்தா. இரு தாத்தா சத்தம் பேசாமங்க. வைத்தியம் என்ன சொன்னாலும் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது குறுக்க பேசுறீங்க பாத்துக்குங்க. ஆமா மருந்த குளிக்க கொடுக்க சொன்னா மனுஷன குளிக்கு சாகரிச்சுட்டா பாவி. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எறும்ப கூட நசுக்க மாட்டாயா? உத்தமமான ராசாயா, தங்கமான புள்ள. அவனை ஒண்ணு செஞ்சிடாதீங்கயா. அம்மா தாயே, என் மேல விழுந்த கலங்கத்தை கழுவ வந்த பராசக்தியே, நீ தாய் இல்ல தமிழ் செல்வி. என் மானம் காக்க வந்த காரைக்கால் அம்மையாரே, கேபி சுந்தராம்பாளே. பாட்டி ஐயா சொல்லிட்டானே.